السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام من لا نبي بعده وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹும் சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தாரின் மீதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்ற உரையை ஆரம்பித்துக் கொள்கின்றேன். அல்லாஹுவின் நல்லடியார்களே, என் சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தன்னுடைய அடிமைகளுக்கு எண்ணில் அடங்காத நிஅமத்துகளை வழங்கி இருக்கின்றான். ஆனால் அந்த நிஅமத்துகளுக்கெல்லாம் அவர்கள் சுக்ரு செய்கின்றார்களா என்று சொன்னால் அது இல்லை சகோதரர்களே. அல்லாஹு தாலா எத்தனையோ நிஅமத்துகளை கொடுத்திருக்கின்றான். பார்ப்பதற்கு கண்ணை கொடுத்திருக்கின்றான், பேசுவதற்கு வாயை கொடுத்திருக்கின்றான், கேட்பதற்கு காதுகளை கொடுத்திருக்கின்றான், எவ்வளவெல்லாமோ நிஅமத்துகளை கொடுத்திருக்கின்றான். ஆனால் இந்த உம்மத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத் அல்லாஹு தஆலா தந்த நிஅமத்துகளுக்கெல்லாம் சுக்ர் செய்யாமல் மாறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, நாம் சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் கூறுகிறானே, வலகத் ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس. ஜின்களிலிருந்தும் மனிதர்களிலிருந்தும் ஒரு கூட்டத்தாரை நாம் நரகத்திற்கு வேண்டியே படைத்திருக்கின்றோம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? வலஹும் குலூபுல்லா யஃப்கஹூன பிஹா வலஹும் ஆதானுல்லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு நாம் ஹிதயத்தை கொடுத்திருக்கின்றோம், அவர்களுக்கு நாம் உள்ளங்களை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அவர்கள் எதை சிந்தித்து பார்க்க வேண்டுமோ அதை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு நாம் காதுகளை கொடுத்திருக்கின்றோம், எதை கேட்க வேண்டுமோ அதை அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு நாம் கண்களை கொடுத்திருக்கின்றோம், எதை பார்க்க வேண்டுமோ அதை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை குறித்து கூறுகிறான், உலாயிக கல் அன்ஆம். அவர்கள் எத்தகையவர்கள் என்றால் உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் மிருகத்தை போன்று என்று அல்லாஹு தஆலா கூறி பல்ஹும் அதல், பின்பு அல்லாஹு தஆலா கூறுகிறான் அதைவிட மோசமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நம்முடைய முஹல்லா வாசிகளில் நம்முடைய சகோதர சகோதரிகள் முஸ்லீம்களுடைய பெயரை வைத்து முஸ்லீம்களுடைய அடையாளத்தை வைத்து பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள், இந்து மத கலாச்சாரத்தை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்வது போன்றும் இவர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பேரில் மட்டும் முஸ்லீமுடைய பேரை வைத்து செய்வதெல்லாம் அனாச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா இந்த பாவத்தை மன்னிப்பானா? சகோதரர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா எவ்வளவு நிஅமத்துகளை கொடுத்திருக்கின்றானோ அதற்கெல்லாம் நாம் அவர்களுக்கு சுக்ர் செய்ய வேண்டும் சகோதரர்களே. எல்லா நேரமும் அல்லாஹ்விற்கு சுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தில் நுழைய வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.